Assalamualaikum warahmatullahi wabarakatuh. கணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அல்லது 2 நாள்ல முன்மாதிரி பெண்மணிகளை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்லும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவமா பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும் பொழுது ஒரு பகுதியில் ஒரு இடத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல வாசனையை நபி அவர்கள் உணர்கிறார். ரொம்ப வாசனையா இருக்கு. அப்ப அந்த வாசனையை பற்றி விவரம் கேட்கிறாங்க. ரொம்ப மனமா இருக்குது, எங்க இருந்து வருது என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இது ஒரு கபரில் இருந்து இந்த வாசனை வருது. அந்த கபரு யாருடையது என்றால் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி விடக்கூடிய ஒரு பெண் இருந்தார். அவள் மற்றும் அவளது குழந்தைகள் ஒரு கபூர்ல புதைக்கப்பட்டாங்க. அந்த கபூர்ல இருந்துதான் நீங்கள் உணரக்கூடிய அந்த வாசனை வருகிறது என்று சொன்னார். அப்ப நபி அவர்கள் கேட்கிறார்கள், அந்த பெண்மணிக்கு என்ன சிறப்பு? ஒரு கபூரில் இருந்து இவ்வளவு மகத்தான வாசனையை உணர முடியும் என்றால் அந்த பெண்மணி அதற்கு தகுதியானவள் தானே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பெண் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஈமான் கொள்கிறார்கள். ஃபிரௌனுடைய அடிமை இவங்களுக்கு அடிமை. இவங்களுடைய பணி என்னன்னா ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி விடுற வேலை. அந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஏகவல்லாஹ் இறைவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதை மறைத்தே வைத்திருக்கிறார்கள், பகிர்ந்தப்படுத்தலாம். ஆனா ஒரு முறை இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி விட்டு கொண்டிருக்கும் பொழுது சீப்பு கையிலிருந்து தவறி கீழே விழுது. விழுந்த உடனே அவங்க வாரி எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது பதக்கத்துல பிஸ்மில்லாஹி அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. பிஸ்மில்லா சொல்லி அந்த சீப்பை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த பெண் யாரு, ஃபிரௌனுடைய மகள் கேட்குது, அல்லாஹின் பெயர் ஒண்ணுன்னு இப்ப நீ பயன்படுத்தினீங்க, அந்த அல்லாஹ்ங்கிறதுக்கு அர்த்தம் என் தந்தையை தானே சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கு. அம்மா இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, உன் தந்தையையும் உன்னையும் என்னையும் எவன் படைத்தானோ அந்த ஒருவன் ரப்புல் ஆலமீன், அவனைத்தான் நான் பிஸ்மில்லா என்று சொன்னேன், அவன் பேரைத்தான் நான் இங்க என்ன செய்யறேன், குறிப்பிடுறேன், என் தந்தையை பற்றி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் என்னுடைய அத்தாட்ட சொல்லி கொடுத்துருவேன் சரியா அப்படின்னு கேட்டு சொல்லிவிடு, தாராளமா சொல்லிங்க, பயமா இருந்தது கிடையாது சொல்லிடுவேன். அதன் பிறகு அந்த பெண்மணி அந்த அந்த குழந்தை ஃபிரௌனுடைய மகள் போய் அதால சொல்லி, அதோட ஃபிரௌன் கூப்பிட்டு கேட்டா இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி, நீ உண்மையிலேயே எடுத்து செஞ்சா, உண்மையிலே நீ யாரை சொன்ன நல்லா கேட்க, நம்ம மறைக்காம உண்மையை சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அல்லாஹ்வை மறுக்க வேண்டும் என்பதற்காக, ஈமானை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணினுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு வரணும். ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி எண்ணெய் சட்டியில போட்டு பொறிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு தாயினுடைய மனநிலையிலிருந்து இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு குழந்தையாக எண்ணெய் சட்டியில பொறுத்து இருக்கணும். ஒவ்வொரு குழந்தையை பொறித்ததற்கு பிறகு இதை கேள்வியை கேட்கணும், இப்ப நீ மறுக்கிறியா அந்த அத்தாவை அப்படின்னு நம்ம தடுமாறும். கடைசி குழந்தை கை குழந்தை, பால்குடி குழந்தை, அதையும் பிச்சுக்கிட்டு பறிச்சுக்கிட்டு போய் அதே மாதிரி எண்ணெய் சட்டியில போடுறதுக்கு முன்னறிக்க இந்த தாய்க்கு ஒரு நடுக்கம் வருது, கவலை வருது. வந்த உடனே அந்த குழந்தை பேசுற வயசு அந்த குழந்தை கிடையாது. வரலாறுல பார்க்கிற குணபாஸ் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஒரு சில குழந்தைகள் தான் பேசும் வயது வருவதற்கு முன்னே
அல்லாஹ் அற்புதமாக பேச வைத்தான். அந்த பட்டியலில் இந்த குழந்தையும் ஒன்று. இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, தாயே, இந்த வார்த்தையை கவனிச்சுக்கிறீங்களே, தாயே நீங்கள் தடுமாறி விட வேண்டாம், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நெருப்பை காட்டிலும் இப்பொழுது நாம அடையக்கூடிய இந்த தண்டனையை விட மறுமையின் தண்டனை கடுமையானது. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம வசதி கொடுத்துட்டா, பிறகு நம்முடைய ஈமான் போயிட்டா, இறைவனை மறுத்து விட்டால் நாம் அதன் விளைவாக மறுமையில் என்ன அடைவோமோ அந்த தண்டனை இதோட பெருசு. அதனால யா உம்மா தாயே இஹ்தஹிமி, நீங்கள் இந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து விடுங்கள். என்ன அந்த குழந்தை பேசிச்சு, அந்த அம்மாவும் கொஞ்சம் பொறுமையா உறுதியாயிட்டாங்க. அந்த குழந்தையும் கண்ணுக்கு முன்னாடி பொறிக்கப்படுது. அவங்கள்ட்ட அந்த அம்மா பிறவங்க பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பிறகு நான் தான் கடைசியா என்னையும் பொறிக்கத்தான் போறேன். ஆனா என்னன்னா, எனக்கும் ஒரு கடைசி ஆசை ஒன்று அப்படின்னு. சரி, என்ன கடைசி ஆசைன்னு கேட்டா, அம்மா சொல்லுது, என்னையும் பொறித்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகளை ஒரு கபர்ல சுத்தி என்ன செஞ்சிருங்க, ஒரு கபர்ல அடைக்கிறது, இதுதான் என் ஆசை நம்ம சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அவர்களும் பொறிக்கப்பட்ட பிறகு ஒரு கபர்ல எல்லாத்தையும் சுத்தி அதை ஒரு கபர்ல அடங்கினா நினைத்துக்குரியவர்களை இதன் விளைவாக என்ன செய்யுது, அவர்கள் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை வழங்கிவிட்டான். அவர்களுடைய கபரு நபி அவர்களுக்கு மனத்திருக்கிறது. அவங்க விண்ணுலகம் செல்லும் பொழுது அந்த வாசனையை உணர்ந்திருக்கிறார்கள். இது மிகவும் சரியான அறிவிப்போடு வரக்கூடிய செய்தி. இது சரியான கிரந்தங்கள்ல பதியப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து எனக்கு எதை படிப்படியாக நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், அந்த தாய்க்கு அந்த குழந்தை சொன்னதை நான் யோசிக்கிறேன். யா உம்மா தாயே இஹ்தஹிமி, பொறுமையாக இருந்து விடுங்கள். என்ன அதாவது ஆசிரத்தில் மறுமையினுடைய தண்டனை என்பது இதை விட கடுமையானதாக இருக்கும். இந்த வாசகத்தை நாம் நம்முடைய குடும்பத்தில விதைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய மனைவிகளிடத்துல, நம்மிடத்துல. ஆக எவ்வளவு பெரும் சிரமம் வரும்பொழுதும் நாம உறுதியா நிக்கணும்னா இந்த வாசகம் நமக்கு முக்கியமா தெரியும். இது ஒருவரின் சிந்தனையாக, இது ஒருவரின் சித்தாந்தமாக மாறி போனால் அவர்தான் கொள்கையில் உறுதியாக இருப்பார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தாய்மை இவ்வளவு பெரிய வேதனையை கண்ணுக்கு முன்னாடி அனுபவிக்கிறது எவ்வளவு சிரமம். ஆனா அவ்வளவு பெரிய சிரமம் கூட அவங்களோட ஈமான்ல இருந்து அசைக்கல. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம அந்த குழந்தையின் உபதேசத்தை நமது உபதேசமாக ஆக்கி நாம உம்மத்தின் மீது இதை விதைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதை நாம சரியா செஞ்சிட்டோம்னா நாம எதிர்பார்க்கக்கூடிய குடும்பமாக, நாம் எதிர்பார்க்கக்கூடிய மஹல்லாவாக, நாம் எதிர்பார்க்கக்கூடிய உம்மத்தாக நமது சமூகம் மாறி நிற்கும். சால முயற்சி செய்யலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.